அனைவருக்கும் வணக்கம். பொன்ராஜ் அவர்கள் தாவேக்காவில் ஒரு பெரும் விபச்சார கூட்டம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் தங்கச்சியாகவும் இருந்துப்போம், அக்காவாகவும் இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருந்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபச்சாரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அது பயங்கரமாக சர்ச்சைக்குள்ளாகி விஜய் வந்து நேரடியாகவே போய் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாப்புல. அதை பற்றியெல்லாம் நம்ம போன காணொலியில் பேசியிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொன்ராஜ் அவர்கள் இப்படி பேசுனதுக்கு இந்த தாவேக்கா அபியூசர்ஸ் இருக்கானுங்க பாருங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் அந்த வல்கர் வாரியர்ஸ் எப்படி எதிர்வினை ஆத்துறானுங்க அப்படின்றத பாருங்க. சும்மாவே ஆத்துன்னு ஆத்துவானுங்க. இப்போ இவங்க அண்ணனே சாவி கொடுத்துட்டாரு, அதனால பயங்கரமாக ஆத்துன்னு ஆத்துறானுங்க. கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறானுங்க. இந்த காணொலியில் கெட்ட வார்த்தைகள் நிறைய வரும். நான் பேச மாட்டேன், இந்த வல்கர் வாரியர்ஸ் பேசக்கூடியதெல்லாம் நான் அப்படியே போடுவேன். நான் எதுவுமே வந்து கட்லாம் பண்ண மாட்டேன், ட்ரிம்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போடுவேன். எவ்வளோ மட்டமான நபர்களாக இருக்கானுங்க இவனுங்க அப்படின்றத பாருங்க. பொன்ராஜ் அவர்கள் விபச்சாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கோபத்தில் இப்படி கெட்டு குட்டி சவராக போய் கிடக்குதுங்களே, இப்படி ஒரு ரொம்ப தவறான வழியில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவர் உபயோகிச்சிருக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அவருடைய நோக்கம் வந்து அவங்கள அப்படி பிராண்ட் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையோ ஒட்டுமொத்த தாவேக்கால இருக்கக்கூடிய எல்லா பெண்களையோலாம் அவர் சொல்லலை. அந்த மாதிரி பேசக்கூடிய குறிப்பிட்ட பெண்களை அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதும் தவறு தான். பட் ஸ்டில் அவருடைய நோக்கம் வந்து அப்படி சொல்கிறது, அப்படி பிராண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு விஜய் வந்து இவ்வளோலாம் பண்ணுறாரு. இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்போ நான் இந்த வீடியோவில் வச்சுருங்க. அவனுங்க என்னெல்லாம் பண்ணுறானுங்க, அவனுங்க எப்படிப்பட்ட விஷக்கிருமிகளெல்லாம் இருக்கானுங்கன்றதெல்லாம் அம்பலப்படுத்த போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் விவகாரம், தாவேக்காவுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, திமுக என்னமோ பண்ணுது, திமுகவுடைய சதி அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லெங்க்தாக இருந்தால் கூட ஃபுல்லாக பார்த்துருங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நான் இப்போ சொன்ன மாதிரி இதில் கெட்ட வார்த்தைகள்லாம் வரும். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுறவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ பார்க்காதீங்க. கெட்ட வார்த்தைகள்லாம் வர்றதை பார்க்க விருப்பம் இல்லாதவங்க பார்க்காதீங்க. நான் பேச மாட்டேன், ஆனால் நான் பேச மாட்டேன், அதை சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பொன்ராஜ் அவர்களுக்கு எதிராக இந்த தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினையை பாருங்கள், எப்படியெல்லாம் ஆத்துறானுங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோல இருக்கக்கூடிய டாபரு சொல்லியிருக்கான், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே வந்து விபச்சாரிங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்கான். டேய் மாமால, நீ என்ன உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, அந்த கட்சியை பூட்டி கொடுத்துதான் நீ வந்து அந்த கட்சியை வளர்ந்து விட்டுருக்கியா டாபரு. ஏண்டா உன் மூஞ்ச பார்த்தா நாய்க்கு நறுக்கி ஏறி பிறந்த மாதிரி ஒரு முகர பூய வச்சுக்கிட்டு நீ எங்களை சொல்லிடுறா. டேய், நீ மகளிரை எல்லாரையும் சொல்லியிருக்க. நீ தமிழக வெற்றி கழகத்துல கேட்க முடியல, அவ்வளோ அபியூஸ். எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். ஓப்பனாகவே கெட்ட வார்த்தை போடுறாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா? இதெல்லாம் தவறு இல்லையா? அவர் அந்த நபரை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. முகரக்கட்டை இப்படி இருக்குது, நாய்க்கும் நரிக்கும் பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுது இந்த பெண்ணு. என்னமா பேசுகிறாங்க பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, அவர் பேசுனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா இவங்க ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும். இவங்க அரசியல் கட்சியாக நடந்துக்கணும். தருதலை கூட்டமாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். சில பேருக்கு பொன்ராஜ் அவர்கள் அந்த வார்த்தையை உபயோகித்ததே தவறுன்னு தோணினாலும் இதுங்களுக்கு தேவைதான் அப்படின்ற ஒரு கருத்து கொண்ட நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இவ்வளோ கெட்ட வார்த்தைகள், இவ்வளோ அபியூசிவாக, இவ்வளோ மோசமான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவருடைய மனைவி குழந்தைங்களெல்லாம் இழுத்து வச்சு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா யாராவது உணர்ச்சி மிகுதியில் எல்லாருமே கட்டுப்படுத்திக்கிட்டு, இப்போ நான் பேசுகிற மாதிரிலாம் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து லிமிட்டை தாண்டிடக்கூடாது அப்படின்லாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நானே என்னைக்காவது லிமிட்டு மாரி பேசிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. எல்லாரும் லிமிட்டை வந்து பொத்தி பாதுகாத்து வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சிலர் இவங்க பண்ணக்கூடிய அடாவடித்தனங்கள் இதெல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை விட்டுட்டாங்க, எல்லாரும் அளந்தளந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது பேசிட்டாங்கன்னா இவங்க போடக்கூடிய வேஷம் இருக்குது, ஐயோ பெண்களை எப்படி அவமதிக்கிறார்கள் பாருங்கள், வந்து பெண்ணுரிமை எப்படி பேசணும் தெரியுமா, பெண்களை எப்படி மதிக்கணும் தெரியுமா அப்படின்னு இவங்க வந்து நமக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க லட்சணமே இப்படி கிடந்து நாறுது, இவங்க வந்து மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பொன்ராஜ் அவர்கள் இப்படி பேசுனதுனால மட்டும்தான் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்களுடைய ப்ரொஃபைலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டபடிக்கு பேசியிருப்பாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி தெளிப்பாங்க. அப்படியே ஒரு கட்டுப்பாடு கிடையாது. வாய்க்குன்னு ஒரு பூட்டு போடுறதே கிடையாது, அளந்து பேசுறதே கிடையாது. யார் எவருன்னு இல்லாமல் கண்டபடிக்கு பேசுறது. இந்த மாதிரிப்பட்ட நபர்களை எல்லாம் விஜய் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தவறாரு. அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ பொன்ராஜ் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அபியூஸ் பண்ணுறாங்களே, அவங்களாம் அப்போ பெண்கள் இல்லையா? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பொன்ராஜ் அவர்களாவது ஒரு பெண் இந்த மாதிரி பேசுனாங்க, அதனால அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அது தவறான வார்த்தையாக இருந்தாலும் சம்பந்தம் இருக்குது, அதனால் அவர் பேசுகிறார். பொன்ராஜ் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த விவகாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பொன்ராஜ் அவர்களை வந்து இப்படி அபியூஸ் பண்ணுறதே தப்பு அப்படின்னு பார்க்குறப்போ
வீட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் அபியூஸ் பண்ணக்கூடிய குணம் இந்த பொறுக்கி கூட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பொறுக்கி கூட்டம் அடிப்படையிலே அப்படிப்பட்ட கூட்டம் தான். இவங்களுக்கு எதிராக பேசினாவே கண்டமணிக்கு பிரித்து மேயக்கூடிய இந்த பொறுக்கி தருதலை கூட்டம். பொன்ராஜ் அவர்கள் அந்த தவறான ஒரு வார்த்தையை அவர் உபயோகித்ததுக்கு சும்மா விடுவாங்களா? எப்படி பிரித்து மேயறாங்க, எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அபியூசிவாக பேசுகிறாங்கன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க. நல்ல வேளை இந்த சார் வந்து டிஎம்கேல இருக்காரு. இதுவே இவர் டிவிகேல இருந்து இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவர் ஒன்றும் டிஎம்கேல இல்லை. எப்படி பரப்புறாங்க பாருங்க. டிஎம்கேல இருக்கிறாராம், அதனால அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? எதுக்கு அவர் டிஎம்கே சேர்ந்தவர் அப்படின்ட்டு ஏன் அப்படி நீங்க வந்து இது பண்ண பாக்குறீங்க? அவர் டிஎம்கே கிடையாது. திமுக மேடைகள்லாம் அவர் வந்து பேசுறாராம், உடனே அவர் திமுக காரராம். அப்பனா விஜயன் தான் கலைஞருக்கு செலவைக்கணும்னு ஆசைப்படுறேன், கலைஞர் அவர்களுடைய காலில் விழுந்திருக்கான் விஜயன்ற நபர். அப்பா விஜயன் திமுக காரனா? நேரம் தமிழ்நாடு மாதர் சங்கம் கொந்தளிச்சிருக்கும், இவரோட உருவ பொம்மையை எரிச்சிருப்பாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், செல்வி திவ்யா சத்யராஜ் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், சாட்டை துரைமுருகன், இன்னும் ஏனைய சில பல கட்சிகள் இந்நேரம் இவரை புடிச்சு புடுங்கி எடுத்துட்டு இருப்பாங்க. பட் நவ் யூ ஆர் இன் அ சேஃபர் பிளேஸ், டிஎம்கேல இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஓகே, ஒரு சின்ன டவுட்டு, நம்ம கட்சியில் இருக்கோம் போகிறோம் என்னமோ பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்னா ஒரு இன்டர்வியூவில் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கும் போது எப்படி டிக்னிஃபைடாக பேசணும், நம்மளோட கருத்துக்களை எவ்வளோ அழகாக எடுத்து வைக்கணும், வார்த்தைகளை எவ்வளோ கண்ணியமாக பயன்படுத்தணுன்ற பேசிக் காமன் சென்ஸ் கூடவா உங்களுக்கு இல்லை? உங்களுக்கு எதுக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர்? ப்ளீஸ் டூ டெல் மீ. நோ சகோதரி, தாவேக காரணங்க இந்த சோசியல் மீடியாக்களில் அதுமாரி இந்த பேட்டிகள் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தது இல்லை போல இருக்கு. அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியை சேர்ந்த நபர்கள்லாம் எப்படியெல்லாம் பேசுறாங்க, சமூக வலைத்தளங்களையும் பேட்டிகள்லையும் அங்கேயும் இங்கேயும் எப்படி பேசுறாங்கன்றதெல்லாம் பார்க்காம தான் இருக்காங்க போல இருக்கு சகோதரி. இவங்களாவது அட்லீஸ்ட் கண்ணியமான முறையில் பேசுறாங்களே, இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் போடாம பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரேரா இருக்கு. இவங்கள அப்ரிசியேட் பண்ணி பேசலாம் போல. என்னதான் திமுக காரர்னு இவங்க சொன்னாலும், ஐயோ கெட்ட வார்த்தை இல்லை, அபியூஸ் இல்லை, தாவேக்காவை சேர்ந்தவங்க பேசுறாங்க பரவாயில்லையே அப்படின்னு பார்க்க தோன்றுது இந்த காணொளி. அப்பன்னா இந்த தாவேக்காவை ஆதரித்து களமாடக்கூடிய பெண்களோ ஆண்களோ எவ்வளவு தரங்கெட்டதுங்களா இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணிக்கோங்க. திமுக திருட்டு தெவடியா பசங்களாம் பார்க்க மாட்டீங்க. இந்த கூட உட்காந்துருக்க ஆங்கர் இருக்கான், மொத்த எல்லா மயிராண்டிங்களும் அப்படிதான் இருப்பீங்க போல. எல்லா மயிரும் பொண்டாட்டி வித்து பொழைக்கிற பொறம்போக்கு நாய்ங்க. திமுக இருக்க வேண்டிய கூட்டி கொடுத்து அதில் வாழ்ற பிச்சை காசுல வாழ்ற பொறம்போக்கு நாய்ங்க. நீங்க எப்படி அப்ப நீங்க எப்படி தமிழ்நாடு பெண்களை பேச முடியும்? அகராதியில ஆபாசோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அங்க தாவேகான் இருக்கும். இவனுங்க தான் அதே. இவனுங்கெல்லாம் வந்து ஒருத்தர் ஆபாசமா பேசிட்டாருன்றதுக்கு இவனுங்கெல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனமே ஆபாசமா தான் இருக்கு. ஆபாசமா பேசுறாருன்னா அதை நீங்க வந்து எப்படி கையாளணும், இவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. இவனுங்கிட்ட வந்து தமிழ்நாட்டை கொடுக்கணுமா? வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுறானுங்க. சமூக வலைத்தளங்கள்ல கெட்ட கெட்ட வார்த்தைகளும் அப்படியே வந்து உபயோகிக்கிறானுங்க. அவர் வந்து விபச்சாரின்னு சொன்னது இவங்க வந்து கேட்குறாங்க. இந்த அம்மா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த காணொலியில் அந்த அம்மா கேட்குறாங்க, எப்படி பேசணுன்ற ஒரு இது இல்லை உங்ககிட்ட, எப்படி வார்த்தைகளை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்களே. இதெல்லாம் தாவேகக்காரனுக்கு பொருந்தாதா? இந்த பேசுகிறானே எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பொதுவெளியில் அப்படியே யூஸ் பண்ணுறான். நம்ம காணொலியில் போடுறதுக்கே கூச்சமாக இருக்குது. இதை நான் சென்சார் பண்ணணும், இதை கட் பண்ணி தூக்கணும், இவனை கெட்ட வார்த்தை போடுறதா அப்படின்னு நான் நினச்சாலும் நான் அதை அப்படியே ராவாதான் போடுறேன். ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இவனுங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கிறானுங்க அப்படின்ட்டு. அவன் உபயோகித்த வார்த்தையெல்லாம் வந்து பெண்களை தரக்குறைவாக பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஆண்களை பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது கெட்ட வார்த்தையாக இருக்கான? மேக்சிமம் பெண்களுடைய பிறப்புறுப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாக தான் எல்லா கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. அவன் தேன் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், அவன் திட்டக்கூடியது பாருங்க, உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் வந்து கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். பெண்களை தான் எல்லாருமே அபியூஸ் பண்ணுறானுங்க, பெண்களை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. போன காணொலியில் பொன்ராஜ் அவர்களுடைய அந்த வார்த்தையை நான் வந்து அது தவறு அப்படின்னு நான் சொல்லி கண்டிச்சதுக்கு காரணம், அந்த வார்த்தையும் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்படின்றதுனால தான் பொன்ராஜ் அவர்கள் அந்த வார்த்தையை உபயோகித்ததை நான் வந்து வன்மையாக கண்டித்து அந்த காணொலி போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் வந்து பொன்ராஜ் அவர்களை வந்து நபர்னு குறிப்பிடுறீங்க, அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகிக்காம வேற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம். தற்குறிகள், அறிவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையுமே பெண்களை வந்து குறிக்கும் விதமாக, தவறாக பேசும் விதமாக இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் நம்ம என்டார்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பெண்களை அவதூறாகவோ கொச்சையாகவோ பேசும் வகையில், குறிக்கும் வகையில் எவர் ஒருவர்
அந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகித்தாலோ என்ன சொன்னாலோ அதை நாம் கண்டிக்க தான் செய்வோம். நீங்கள் என் மேலே கோவச்சுக்கிட்டாலும் நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். பொன்ராஜ் அவர்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்கலாம், ஆனால் அவர் உபயோகித்த வார்த்தை தவறான வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் உபயோகிச்சிருக்க கூடாது. சரி, பொன்ராஜ் அவர்கள் அப்படியே சொன்னாலும் இவனுங்க எதிர்வினை ஆற்றக்கூடிய லட்சணத்தை பாருங்க, எவ்வளோ மோசமாக எவ்வளோ கொச்சையாக பேசுகிறானுங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, எங்கள் வீட்லேயும் விஜய் ரசிக்கிற அக்கா தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்கல்ல, உங்கள் வீட்டிலையும் இருப்பாங்கல்ல, எல்லார் வீட்லையும் இருப்பாங்கல்ல, அப்போ எல்லாரையும் சேர்த்து தானே சொல்கிறான். சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகை ஒரு பெண், அதனால எல்லாரையும் சேர்த்து சொல்கிற மாதிரி பொன்ராஜ் அவர்கள் சொல்லிட்டாருன்னு நீ சொல்கிறிய. அப்போ உனக்கும் பொண்டாட்டி குழந்தை குட்டிங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? நீ வந்து மற்றவங்கள பார்த்து இந்த மாதிரி பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறவங்க தானே நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அந்த சேனலில் நெறியாளரை நீ வந்து கேட்குற அப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னா, அப்போது உனக்கும் வீட்டில் பொண்டாட்டி புள்ள குட்டிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களையும் சேர்த்து பேசினா எப்படி இருக்கும்? அவர் பண்ணுறது தப்புன்னு நீ சொல்கிறனா, நீ அந்த தப்பை பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பொன்ராஜ் அவர்கள் பேசுனதுனால தான் இவனுங்கெல்லாம் இப்படி பேசுகிறானுங்கன்னு கிடையாது. இவனுங்க அடிப்படையிலே அப்படி தான். பொன்ராஜ் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியும் இவனுங்க எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் பெண்களை வக்கிற புத்தியோடு பேசுவானுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் அவ்வளோ கேவலம் பேசுவாங்க. முக்கியமாக பெண் குழந்தைங்க, பெண்கள் இப்படின்னு வந்துட்டாவே இவனுங்க வந்து அவ்வளோ கேவலமாக பேசுவானுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறீங்க, உன் பிள்ளைங்களை கூட்டி கொடுக்குறியா நீனு, இப்படின்லாம் கேட்பானுங்க. இவனுங்கெல்லாம் ரொம்ப உத்தமனுங்க மாதிரி இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசுகிறப்போ கூட அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் தான் அவனுங்க உபயோகித்து பேசுகிறானுங்க. அதுவும் பெண்களை குறிக்கும் விதமாக தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் பொன்ராஜ் அவர்களை இவனுங்க பேசுறதுக்கு துளியும் தகுதி இல்லாத நபர்கள். பொன்ராஜ் அவர்களை பேசணும்னா அடிப்படை தகுதி இருக்கணும் கொஞ்சமாவது. அவர் பேசின வார்த்தையை கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை எங்கேயும் உபயோகிக்காமல், பெண்களை கொச்சைப்படுத்தாமல் தெளிவாக வந்து அரசியல் பேசக்கூடிய நபர்கள் கண்டிக்கிறதுக்கு தகுதி இருக்குது. இவனுங்களுக்குலாம் என்ன இருக்குது? இவனுங்கெல்லாம் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க? விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய அனைத்து பெண்களையும், விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடிய அனைத்து பெண்களையும், விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடிய பெண்கள் மட்டுமல்லாது ஆண்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் அவ்வளோ கொச்சையாக கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஒரு கேவலமான பிறவைகள் தான் இந்த தாவைக்காவை சேர்ந்த இந்த மாதிரிப்பட்ட பொறுக்கி பசங்க. இவனுங்கெல்லாம் பேச வந்துட்டானுங்க. இப்போ நான் விஜய் ரசிகராக இருக்கிறேன், பரவாயில்ல. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் அதுக்காக விஜய் ரசிகராக இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க. ஏன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே, தமிழக பெண்கள் எல்லாமே நம்ம அக்கா தங்கச்சி மாதிரினா, அப்போ நம்ம எல்லா தமிழக பெண்களையும் சேர்த்து சொல்கிற மாதிரி தானே. அண்ணனா பார்க்கறது தங்கச்சியாக பார்க்கறது உனக்கு என்னன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா? திமுக திருட்டு தெவடியா பசங்களாம் பார்க்க மாட்டீங்க? திரும்ப திரும்ப அந்த தேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அண்ணனா பார்க்கறது தங்கச்சியாக பார்க்கறது அதெல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லலை. தேவைப்பட்டா பொண்டாட்டியாக கூட இருப்போமே அப்படின்னு ஒரு பெண் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு தான் பொன்ராஜ் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ இவன் ஆதரிக்கிறானா அந்த பெண் பேசுன அந்த விஷயத்த? தேவைப்பட்டா பொண்டாட்டியாக கூட இருப்போம் விஜய் அண்ணனுக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆதரிக்கிறான் அப்போ இவன். அப்போ அந்த பெண் அந்த மாதிரி பேசுனாங்க இல்லையா, தேவைப்பட்டா பொண்டாட்டியாக கூட இருப்போன்னு, அந்த பெண் வந்து இந்த நபருடைய தங்கச்சி தான். இவனுங்க அப்படி தான் கிளைம் பண்ணிக்கிறானுங்க. எங்கள் தங்கச்சியை பேசிட்டீங்க, எங்கள் அக்காவை பேசிட்டீங்க, எல்லாத்தையும் பேசி. அந்த பெண்ணும் அப்போ தங்கச்சி தானே. அப்போ இவன் இந்த மாதிரி கூட்டி கொடுத்து பிழைக்கிறாங்க அப்படின்லாம் அவன் சொல்கிறான் இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை. அப்போ இவனை பார்த்து உன் தங்கச்சி இப்படி பேசிச்சே, உன் தங்கச்சிக்கு இப்படி நீ சப்போர்ட் பண்ணுறியா, அப்போ நீ வந்து இப்படி தான் கூட்டி கொடுத்தா அப்படின்லாம் கேட்டால் இவன் மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பான்? வாய் இருக்குன்னு கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாது, எவனும் தமிழ்நாட்டில் கிடையாது, எல்லாம் வெளிநாடுகளில் உட்காந்து இருந்துட்டு கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகள் போட்டு எவன் எதை பேசணுன்ற ஒரு தகுதி வேண்டாமா? தெரியும் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து என்ன பண்ணி தொலைச்சான இந்த தேவடியா பையன். ஏண்டா பொன்ராஜ் பொறம்போக்கு நாயே, நீ எல்லாம் மற்ற தமிழ்நாடு ரோட்ல இறங்கி நடக்கணும்டா. சத்தியமா சொல்றேன், இதுக்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் கொந்தளிச்சிருக்கணும். இவனெல்லாம் இந்த மாதிரி பேசணும் நாயை எல்லாரும் இழுத்து போட்டு சாத்தி இருக்கணும். நீங்களாம் அப்படி நீங்க சும்மா இருக்கிறீங்க. இப்போ நமக்கு வெக்கமான சூடு சொன்ன ரோசை எதுவுமே இல்லாம போச்சு இல்ல. அடுத்தது பாருங்க, பெண்களை இழிவாக பேசக்கூடிய வார்த்தைகளை உபயோகித்தது மட்டும் கிடையாது, கொலை மிரட்டல் விடுறான். பொன்ராஜ்ன்ற நபர் ரோட்ல இறங்கி நடந்தா அவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? விஜய் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆதரிக்கிறார். விஜய்க்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே செய்யாது. நம்ம ரசிகர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெரியவே செய்யாது. அவருக்கு என்னன்னா திமுக காரர் இல்லை அப்படின்னாலும் அவர் திமுக காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவர் யூஸ் பண்ண வார்த்தையை வந்து திமுக சொன்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி அப்படியே தான் இது பண்ண தெரியுமே இல்லையா? தன்னுடைய ரசிகர்கள் என்ன பண்ணாலும் அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். இவனுக்கு என்ன பேசுகிறானுங்க பாருங்க, இவனுக்கு எப்படிப்பட்ட ஐயோ கேட்கவே அருவருப்பாக இருக்குது. தமிழ்நாட்டு பெண்களை வந்து விபச்சாரம் சொன்ன புறம்போக்க உடனடியா அரெஸ்ட் பண்ணணும், மற்றும் மன்னிப்பு கேட்கணும், பகிரமா மன்னிப்பு கேட்கணும். இந்த வீடியோ முடிஞ்ச வரை தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் லைக் வரும், அப்பதான் கொஞ்சம் ரீச் ஆக முடியும். அப்படியே திடீர்னு புரட்சியாளர் ஆட்டானுங்க இவனுங்கெல்லாம். இவங்கெல்லாம் என்ன மாதிரி பேசுவான் தெரியுமா? முதலமைச்சர், துணை முதலமைச்சராக கேவலமாக கொச்சையாக பேசுவானுங்க இவனுங்கெல்லாம். இந்த நபர்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையும் பேசுவாங்களாம். அவர் சொன்னாரா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் இப்படின்னு சொன்னாரா? அவரு
தாவேக்கால இருக்கிற பெண்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு பெண்கள், அவங்க தான் மொத்த தமிழ்நாட்டு பெண்களும் தாவேக்கால இருக்காங்கன்னு சொல்ல வரியா நீனு? இவன்லாம் எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறத பத்தி பேசுறான்? இவனுக்குலாம் என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள? இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து இது எங்கேயாவது வாங்கும். இதெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு பேசணும். எல்லாம் வெளிநாடுகளில் கிடக்குதுங்க. வெளிநாட்டில் கடந்துக்கிட்டு கண்டதையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குதுங்க. முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க. ஏன்டா பொறம்போக்கு பரதேசி, ஏன்டா தமிழ்நாட்டு பெண்களை பத்தி விபச்சாரம் சொல்ல உனக்கு என்னடா தருகதை இருக்கு பரம்போக்கு? ஏன்டா பரதேசி பண்ணாட, ஏன்டா உன்னெல்லாம் வச்சு நல்லா செய்யோண்டா. நீலாம் வந்துட்டு ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளையாடா, நீ எல்லாம் விபச்சாரத்துல பிறந்த பிள்ளை. என்ன கேட்கிறேன், ஏன்டா உண்ட பொண்டாட்டி உண்ட மக, நான் கேட்கிறேன், உண்ட பொண்டாட்டி ஸ்டாலின் கூட்டி கொடுத்துட்டியா இல்ல உன் மகளை வந்துட்டு உதயநிதி கூட்டி கொடுத்துட்டியா? எல்லாரும் ஒரே மாதிரியா பேசுறானுங்க. அது எப்படி? உன் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துட்டியா, அவன் இதை கூட்டி கொடுத்துட்டியா, அதை கூட்டி கொடுத்துட்டியா அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அதான் சொல்றேன்ல, அடிப்படையில் இவனுங்க அப்படிதான். இவனுங்க அப்படியே பேசி பழகினவன தான், அப்படியே வாழ்ந்து பழகினவனுங்க தான். அதனால தான் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. அது பெண்ணோ ஆணோ எல்லாருக்கும் அதே வார்த்தை தான் வருதுன்னா என்ன காரணம், என்ன அர்த்தம்? இவனை அடிப்படையிலே அப்படிப்பட்டவனுங்க தான். ஏண்டா உன் மகளை உன் பொண்டாட்டியை எவனாச்சும் விபச்சாரம் சொன்னா ஒத்துக்கொள்வியா? நீ ஒத்துக்கடா பொறமக. நான் கேட்கிறேன், உனக்கு என்ன தகுதியா இருக்கிற பெண்களை பார்த்து நீ வந்து விபச்சாரம் சொல்றதுக்கு? நீ யாரா நீ சொல்றதுக்கு? இவனை வந்து செருப்ப காட்டியாட்டீங்க. ஏண்டா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு பெண்கள் விபச்சாரம் சொல்லிட்டு நீ சுத்திடுவான்னு சொன்னா, நீ வெளியே சுத்துவான்னு சொன்னா உனக்கு எவன்டா உனக்கு இந்த தைரியம் இருந்தது? பொன்ராஜ் அவர்கள் எங்க தமிழ்நாட்டு பெண்கள்னு ஒரு வார்த்தையை சொன்னாரா என்ன? சொன்னா அது ஏதாவது எனக்கு அனுப்புங்க, நான் பார்க்குறேன். இந்த தாவேக்கா இவனுங்க கிட்ட தான் கேட்கணும். எங்கேயாவது தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரா நான் பார்க்கணும். தமிழ்நாட்டு பெண்களை மென்ஷன் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு அதோடைய அவுட்ரேஜ் வேற மாதிரி இருந்திருக்கும். தமிழ்நாட்டு பெண்களையெல்லாம் அவர் சொல்லலை, அணில் குஞ்சுகளை தான் சொன்னார். அது நாங்கள் கண்டிச்சுட்டு தான் இருக்கோம். நீ யார் முதல்ல? உனக்கும் என்ன தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நீ எதுக்கு இங்கே உள்ள விவகாரத்துலலாம் தலையிடுற? பொழைக்க வழி இல்லாமல் இதை பேசக்கூடாதுன்னு நிறைய தோழர்கள் என்கிட்ட சொன்னாலும் நான் பேசுவேன் தான். சொந்த நாட்டில் பொழைக்க வழி இல்லாமல் ஓடி போய் வேறு நாடுகளில் போய் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் எங்கேயோ போய் நக்கி பொழைச்சிட்டு இருக்கக்கூடிய நாயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அதாவது என்னை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, இவனுங்களை நான் இவ்வளோ பேசுகிறதே கம்மி. அவனுங்க பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அவன் பேசுனா நீ பேசுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை மாதிரி தரம் தாழ்ந்தெல்லாம் எதுவும் பேசலை. நீ ஓன் தட்டில் இருக்கக்கூடிய சோத்தை மட்டும் பாரு, அடுத்தவன் தட்டில் இருக்கிறது என்னன்றதை பார்க்காதன்றத என் பாணியில் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம லைட்டாக ஏதாவது வார்த்தை தவறிட்டா கூட அப்படியே ஓடி வந்து நம்மளை வந்து திருத்துறதுக்கு ஓடி வராங்க. இதுதான் வந்து திமுக. இதுதான் திமுகவோட இக்கோ சிஸ்டமே அப்படி தான் இருக்கும். எவனாவது ஒருத்தன் ஒரு வார்த்தை தவறாக சொல்லிட்டான்னா அவ்வளோதான், அது பயங்கரமாக கண்டிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கேற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இவனுங்களெல்லாம் கண்டிக்கிறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ ஒருத்தர் கூட கிடையாது. அதனால தான் இவனுங்கெல்லாம் வாய்க்கு வந்து அதை தன்னை மிஞ்சி பேசிக்கிட்டு அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பொன் ராஜ், இந்த நாய்க்கெல்லாம் எவன் பொன்ராஜ்னு பேர் வச்சது? பொட்டராஜ்னு வச்சிருக்கணும் இந்த சொட்ட நாய்க்கெல்லாம். பார்த்தீங்களா, பொட்டை பாருங்க, பொட்டைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான் இந்த நபர் பாருங்க. மீண்டும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். இவனெல்லாம் சரியான விதத்தில் விமர்சனம் வைப்பானுங்க, சரியாக வந்து எதிர்வினை ஆற்றுவானுங்க அப்படின்லாம் நம்ம இவனுங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. விஜய் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு போய் பொன்ராஜ் அவர்கள் மேலே ஒரு புகார் கொடுக்குறாருன்னு சொன்னால், இவனுங்க மேலெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையாகவே தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து புகார் கொடுக்கணும். ஏன்னா இவனுங்க எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக தான் பேசுகிறானுங்க. பொட்டைன்னு பேசுறதோடைய அர்த்தம் என்ன? தேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு அதோடைய அர்த்தம் என்ன? அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். அதுவும் பொதுவெளியில் எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் அவனுங்க இஷ்டத்துக்கு அவனுங்க பாட்டுக்கு பேசுகிறானுங்க. என்ன சொட்டன்லாம் சொல்கிறீங்க, பாடி ஷேமிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இந்த நாயை பாடி ஷேமிங் மட்டும் இல்லை, இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் அசிங்கப்படுத்தலாம். தெரியாமல் கேட்குறேன், இந்த பொட்டராஜுக்கு ஒரு அம்மா இருப்பாங்களே, அந்த அம்மா ஏதாவது ஒரு நடிகனுக்கு ரசிகராக தானே இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க விபச்சாரியா? நான் தெரியாமல் கேட்குறேன். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பாருங்க, தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை குறி வச்சு தான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தீங்கல்ல, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இவன் வந்து சொல்கிறான், இந்த பொன்ராஜ் அவர்களுடைய அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க யாருக்காவது ரசிகையாக இருந்திருப்பாங்க, அப்போ அவங்களே அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். வெறும் ஒரு நடிகனுக்கு ரசிகையாக இருக்கிறது அப்படின்றது பிரச்சனையே கிடையாது இங்கே. அதில் அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாரும் யாரையாவது ரசிப்பாங்க, யாரையாவது பிடிச்சிருக்கும், அதிலெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நான் வந்து விஜய்க்கு தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன். என்ன தங்கச்சி அக்கான்லாம் என்னத்துக்கு உரிமை கொண்டாடணும்? ஒரு நடிகன் அவ்வளோதான். என்ன உரிமை அங்கே இருக்குது? படம் பார்க்குறோம், காசை கொடுக்குறோம், படம் பார்த்துட்டு வரோம், அவ்வளோதான். என்ன அண்ணன் தங்கச்சின்னு சொன்னால் படத்துக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்துட முடியுமா? நம்ம அண்ணனோ தங்கச்சியோ ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் காசுன்னு இருந்து காசையே இப்போ பேஸ் பண்ணி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போமா? இல்லை இல்லையா?
அப்போ அண்ணன் தங்கச்சின்ற உரிமை கொண்டாடுறதே தவறு. இதில் அந்த பொண்ணு பேசுது, நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், இல்லைனா பொண்டாட்டியாக கூட இருப்போம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இது டாக்ஸிக்கான ஒரு இது. இதை கண்டித்து தான் ஆகணும், இதை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த வார்த்தையை உபயோகித்தது தவறு தான். பட் ஸ்டில் இவனுங்க பொன்ராஜ் அவர்களுடைய தாயாரை இழுத்துக்கிட்டு வரானாங்க இதுக்குள்ளே. அப்போனா இவனுங்களுடைய புத்தி எவ்வளோ குரூரமாக இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணிக்குவாங்க. பொன்ராஜ் அவர்கள் அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணது ஒரு குரூரமான எண்ணத்தை கொண்டு பதிவு பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆதங்கத்தில் இப்படிலாம் இருக்காங்களே, ஒரு இளைய தலைமுறை இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஆதங்கத்தில் சொல்லியிருக்கலாம். சொன்னது தவறாயினும் இவனுங்களை பாருங்களேன், இவனுங்க கண்டிப்பாக 100% அடித்து சொல்ல முடியும். குரூரமான எண்ணம் கொண்டவனுங்க தான் இவனுங்க. குரூர எண்ணத்தோடு தான் இவனுங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எவனுக்காவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இழுக்காமல் இவனுங்களால் பேச முடியுதா பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டிவாக இவனுங்களால பேச முடியுதா? அடுத்ததா தாவேக்காவுடைய வேட்பாளர்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறதா இருந்தாங்க. நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த கூட்டம் இப்போ ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் சார்பில் அனுமதி அளிக்கப்படலை அப்படின்றதுக்காக 29ஆம் தேதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? இதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு இது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கல அப்படின்றதெல்லாம் பொய். இவங்களுக்கு கட்சி தலைமைக்கு இன்னும் வர வேண்டிய பொட்டியெல்லாம் கரெக்டாக சேரலையா இருக்கும். இல்லை அப்படின்னா வேட்பாளர்கள் இல்லையா இருக்கும். வேட்பாளர்கள் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இழுபறி நடந்துக்கிட்டு இருக்குமா இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கும். தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்கிறாங்க, அதுக்கும் திமுக தான் காரணம் கிடந்து உருள்றானுங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவனுங்க என்ன கணக்கில் வாழ்கிறானுங்கன்னு. தேர்தல் ஆணையத்துக்கும் திமுகவுக்கும் போது என்ன சம்பந்தம்? சரி, பாண்டிச்சேரிக்கு இப்படியெல்லாம் வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு இப்படியெல்லாம் நடத்துனாங்களே, இல்லையா? அப்படியே சும்மா ஆன்லைனில் தானே போட்டு விட்டாங்க. அதே மாதிரியே பண்ண வேண்டியதானே. வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இது அவ்வளோதானே. இதுக்கு கூட்டம்லாம் நடத்தி தான் பண்ணணுமா? விஜய் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை எதுக்குமே போக மாட்டேங்கிறாரு. கட்சியுடைய முக்கியமான நிகழ்வுகள் எதுக்குமே விஜய் போகாம தானே நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இதையும் நடத்தி விட்டுற வேண்டியதானே. நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு வர வேண்டிய பொட்டி இன்னும் சேரலன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்ததா திருட்டுத்தனமாக வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜுனா தேர்தல் அலுவலகம் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்திருக்காப்ல. ஏன் திருட்டுத்தனம் அப்படின்னா, தேர்தல் அதிகாரிகள் கிட்ட முறையா அனுமதி வாங்காம நடத்திக்கிட்டு இருந்திருக்காப்ல. அதனால இப்போ அந்த அலுவலகத்தை காலி பண்ண சொல்லி காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா திமுக தான் இதெல்லாம் பண்ணுது. திமுக தேர்தல் ஆணைய அதிகாரிகளை எல்லாம் மிரட்டி இதெல்லாம் பண்ண வைக்குது அப்படின்லாம் கடந்து உளறிட்டு கிடங்க. பைத்தியக்காரனுங்க. வாயை திறந்தாலே பொய், கூசாம போய் சொல்றானுங்க. பிரதமர் மோடி அவர்களே மிஞ்சிருவானுங்க போல இருக்கு இவனுங்க. முதலமைச்சருக்கும் சரி அமைச்சர்களும் சரி எந்த அதிகாரமும் கிடையாது. எம்எல்ஏக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமா தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பாருங்க, எங்கெல்லாம் ஆபீஸ் போடுறாங்களோ பணிமனை போடுறாங்களோ அங்க உடனே வெக்கேட் பண்ண சொல்றது, உடனே அந்தந்த பத்திரத்துல பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் விடுறது. சென்னை சிட்டில எந்த மண்டபத்துக்கும் அப்ரூவ் கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சரும் முதலமைச்சர் குடும்பம் அங்க இருக்க அமைச்சர்களே போன் பண்ணி எல்லா மண்டபத்தையுமே மிரட்டியிருக்காங்க. அப்ப அந்த அளவிற்கு தாவேக்கா எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாது, எங்களுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்படி நோட்டிபிகேஷன் வரைக்கும் எல்லா விதமான அழுத்தமும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா வெளியே பேசவே மாட்டாங்க, அமைச்சர்களோ முதலமைச்சரோ பேச மாட்டாங்க. ஆனா கூட்டம் போடாத அளவுக்கு எந்த அளவுக்கு இடத்தை கொடுக்க விடாம நெருக்கடி பண்றது, காவல்துறை வச்சு நெருக்கடி பண்றது, அரசு அதிகாரிகளை வச்சு நெருக்கடி பண்றது, இந்த வேலை தான் திமுக செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலயும் தேர்தல் அலுவலகம் போடக்கூடாது, பணிமனை போடக்கூடாதுங்கிற ஒரு 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 பயத்தால ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடுனால இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது மண்டகண்ட கலந்து போயிருச்சா? இப்போ எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. திமுகவை பேசிக்கிட்டே இருந்தால் திமுக காரங்க எங்களை எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, திமுக முதலமைச்சர் ஏதோ செய்கிறாரு அவர் வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற லூஸு மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் ஒரு கட்சியுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கானா? அது முதல்ல ஒரு கட்சியா? அதான் எப்போவுமே சொல்லுவானுங்கல்ல, திமுக தான் காரணம்னு சொல்கிறானுங்க. தேர்தல் ஆணையத்தை ஏதாவது சொல்லலாம் இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு எங்களை பார்த்து பயம், தேர்தல் ஆணையம் பயந்துட்டாங்க, எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பயம் சொல்லலாம் இல்லையா? சொல்ல மாட்டானுங்க. இதுக்கும் திமுக வேட்டிக்குள்ள தான் பாயிறானுங்க. எம்சிசி அமலில் இருக்கிறப்போ, அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கிறப்போ, ஒரு அரசியல் கட்சி எங்கேயாவது தேர்தல் அலுவலகம் போடுறாங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையாக அனுமதி வாங்கியிருக்கணும். இவனுங்க அனுமதி வாங்காமல் திமுக எங்களை ஒடுக்குது, திமுக எங்களை மிரட்டுது, எங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு உருண்டுக்கிட்டு கிடக்கிறானுங்க. ஆதவர்ஜுனா திமுக மேலே வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் சும்மா விட்டுக்கிட்டு இருப்பாங்களா? இந்நேரத்துக்கு பயங்கரமான நடவடிக்கை திமுக மேலே எடுத்திருப்பாங்க இல்லையா?
அப்போ திமுகவை பேசுகிறவர் அப்போ ஏன் எலெக்ஷன் கமிஷனை பேச மாட்டேங்கிறாரு? எதுக்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு வார்த்தை கூட பேச முடியல? பேச மாட்டானுங்க. இவங்களுக்கு திமுகவை சுவைத்தே தான் பழக்கம். அடுத்ததான் நாளைக்கு சனிக்கிழமை 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சென்னையில் 5 தொகுதிகளில் ஒரே நாளில் பிரச்சாரம் பண்ணுறதா முடிவெடுத்திருந்தாரு. ஏற்கனவே நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம். அதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் எழுதி கொடுத்துருக்கானுங்க. A4 ஷீட்டில் எழுதி கொடுத்தா அதெல்லாம் பெர்மிஷன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் வந்துட்டு அவர் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு கூட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் அனுமதி தர முடியாது. முறையான நடைமுறைகளை பின்பற்றி ஆன்லைனில் 48 மணி நேரம் முன்னாடி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த குமரகுருபரன் இப்படி சொல்கிறாரு பாருங்க. இதை எடுத்து இந்த அணில்கள்லாம் இவர் திமுக கைக்கூலி அப்படின்றானுங்க. இவர் தேர்தல் அதிகாரிடாடே, ஏன்டா உசுர வாங்குறீங்க? எல்லாரும் திமுகவுடைய கைக்கூலி, எல்லாம் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, சோதிக்கிறாங்க. எல்லாம் நமக்கு வந்து எல்லாம் வந்து திமுகவுடைய இதுதான், திமுக நினச்சது தான் இங்கே எல்லாம் நடக்கும்ன்றானுங்க. ஒரு பெர்மிஷன் எப்படி வாங்கணும்னு கூட இவனுங்களுக்கு தெரியல. இவனுங்க கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணுமா? MCC அமலில் இருக்கிறப்போ திரும்ப நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. கிளாஸ் MCC அமலில் இருக்கிறப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையாக இதுக்கும் பெர்மிஷன் வாங்கணும். 48 மணி நேரம் முன்னாடி சுவிதா அப்படின்ற ஒரு இணையதள பக்கம் இருக்குது. அங்கே தான் அரசியல் கட்சிகள்லாம் அப்ளை பண்ணி முறையாக பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக கொடுக்கலன்ற தெளிவான விளக்கத்தையும் தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தெளிவாக அங்கே தெரிவிச்சிருப்பாங்க. இவனுங்க பாருங்களேன், பெர்மிஷன் வாங்காமல் அலுவலகம் போடுறானுங்க. அதை காலி பண்ண சொன்னால் அதுக்கும் திமுக தானா? இவனுங்க வந்து வெறும் A4 ஷீட்டில் எழுதி கொடுப்பானுங்க. அதுக்கு தேர்தல் அதிகாரி வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, முறையாக அனுமதி வாங்கணும்னு சொன்னால் அதுக்கும் திமுக தான் காரணமா? இவனுங்க முறையாக அனுமதி வாங்காமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு திமுக வந்து திமுக ஃபோபியா பிடிச்சி பைத்தியம் மாதிரி திரியிறானுங்க அத்தனை பேரும். பொன்ராஜ் அவர்கள் சொன்ன கருத்து திமுகவோடதுன்னு எழுதிட்டானுங்க. அவ்வளோத்தையும் கொண்டு வந்து திமுக தலையில் ஒட்டுறானுங்க. திமுக தான் வந்து சிலுவை இவனுங்க மேலே எல்லாம். இவனுங்க எலெக்ஷன் மட்டும் முடியட்டுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும் இவனுங்களை. இவனுங்க இதுக்கு மேலே நாகரிக அரசியல், இவனுங்க வந்து பாவம் புண்ணியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இப்படி திமுக எந்நேரமும் திமுக மேலே எல்லாத்தையும் அவதூறையும் அள்ளி தெளிச்சுக்கிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே, திமுகவுடைய அமைச்சர்கள் மேலே, கலைஞர் அவர்கள் மேலே, எல்லார் மேலேயும் வந்து அவதூறு அள்ளி தெளிக்கிறானுங்க இவனுங்கள்லாம். இவனுங்களை சும்மா வந்து விட்டுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.